அவ்யக்த முரளி இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு பிரம்மா பாப் சமான் தியாக தபஸ்யா और सेवा का वाइब्रेशन विश्व में फैलावो. பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையின் வைப்ரேஷன் அதிர்வலைகளை உலகம் முழுவதும் பரப்புங்கள். 18 ஜனவரி 2000 பாபா சொன்ன அவ்யக்த मुरली நம்ம இன்று பார்க்க போறோம். आज समर्थ बाप दादा अपने समर्थ बच्चों को देख रहे हैं. இன்று சக்திசாலியான பாப் தாதா தன்னுடைய சக்திசாலியான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். आज का दिन ஸ்மிருதி திவஸோ சமர்த்த திவஸ் है. இன்றைய நாள் சக்தி நிறைந்த நாள் மற்றும் முதல்ல பாபாவுடைய நினைவு நாள். நினைவு செய்யறதுனால நம்மளுக்கு சக்தி கிடைக்குது. ஸ்மிருதி திவஸ் அப்படின்னா நினைவு நாள். இப்ப நம்ம லௌகீகத்துல எல்லாம் இறந்தவங்க நினைவு நாளை வருஷம் நம்ம கொண்டாடுறோம். சில பேர் அந்த மாதிரி டவுட், இங்க கூட நம்ம பாபா குழந்தை ஆயிட்டு நினைவு நாளை கொண்டாடுறோமே, அதுவும் 18 ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம், லௌகீகத்துல யாரு இறந்தாலும் அந்த காரியம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வேற வேஷம் எடுத்துருவாங்க. ஆனா பிரம்மா பாபா வேற வேஷம் எடுக்கல. ஃபரிஷ்தாவா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டு காட். ஈக்குவல் பவர்ஸ் சிவ தந்தைக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ பவர்ஸ் பிரம்மா பாபாவுக்கு இருக்கு. அன்றைய நாள்ல மட்டும் சிவ பாபா பர்மிஷன் கொடுத்துட்றாரு. பிகேஸ்க்கு உங்களால எவ்வளோ மேக்சிமம் சக்திகளை நிரப்ப முடியுமோ நிரப்புங்க. அன்னைக்கு டபுள் என்ஜின் கிடைக்கிறாங்க. ஒன்று சிவ பாபா, இன்னொருத்தர் பிரம்மா பாபா. பிரம்மா பாபா அன்னைக்கு யாரு எப்படி ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களா இல்லையா, என்ன செய்யறாங்க, அது எதுவுமே பார்க்க மாட்டாராம். அன்றைய நாள் வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அதனாலதான் இந்த 18 ஜனவரி ரொம்ப விசேஷமான நாளா இருக்கு. இன்னொரு விஷயம், பாக்கியத்தை எழுதக்கூடிய வள்ளல் பிரம்மா பாபா சிவ பாபா ரெண்டு பேருக்குமே அப்படி சொல்றாங்க. நம்ம தலையெழுத்த இந்த பிரம்மா என்ன எழுதினாரோ அப்படின்வாங்க, கடவுள் என்ன எழுதினாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா மூலமா கடவுள் தான் எழுதிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்றைய நாள், அதாவது 18 ஜனவரிக்கு பிரம்மாவுக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாபா எப்படியும் பாசிட்டிவா தான் செய்ய போறாரு. வருங்கால ஸ்ரீநாராயண் நிகழ்காலத்துல ஃபரிஷ்தாவா இருக்கிறாரு. சாதாரண சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற ஆத்மாக்களுக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா பாபா சம்பூர்ணம் ஆயிட்டு இருக்கிறாரு. அதனால அன்றைய நாள்ல நம்ம சிவ பாபா தான் நினைக்க போறோம், பிரம்மா பாபாவை நினைக்க போறது இல்லை. ஆனா பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் தான் அது. அன்னைக்கு அவரை யாரெல்லாம் சிவ தந்தையை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுப்பாரு. கொடுக்க போறது ரெண்டு பேருமே தான். ஆனா அன்னைக்கு விசேஷமான பவர்ஸ் கொடுப்பாரு. அதனால ஸ்மிருதி திவஸ் சோ சக்தி திவஸ் சமர்த்த திவஸ் அப்படின்னு 18 ஜனவரிய சொல்றோம். அன்றைய நாள் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வரதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி வேணும். அதனால அந்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் 18 जनवरी இருக்கு. आज का दिन भक्तियों बच्चों को सर्व शक्तियां विल में देने का दिवस है. அன்னைக்கு தான் பிரம்மா பாபா நம்ம பிரகாஷ் மணி தாதிக்கு தன்னோட வில் பவர் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. தாதி மூலமா யஜ்யம் நடந்தது இல்லை, எடுத்து நிறுத்தினாங்க தானே யஜ்யத்தை. பிரம்மா பாபா போயிட்டா என்ன ஆகுமோன்னு பயந்தாங்க. அந்த யஜ்யத்தை நிறுத்தினது நம்ம பிரகாஷ் மணி தாதி. அவங்களோட பவர்ஸ் கூட சிவனோட பவர்ஸ் இருந்தாலும்
பிரம்மா பாபா தன்னுடைய பவர்ஸ வில் பண்ற நாள் அது. உயில் எழுதி குடுத்திருக்கிறாரு தாதிக்கு. தான் செஞ்ச தபஸ்யாவோட பலன இந்த யஜ்யத்துக்காக குடுத்துட்டு போயிருக்கிறாரு. சொல்லுவாங்களே கர்ணன் வந்து புண்ணிய கணக்க கடைசியில வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்ணனோட புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் அவரு உயிர் பிரியாத. அப்புறம் அந்த புண்ணிய கணக்க வந்து தார வார்த்து குடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கர்ணன் உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரம்மா பாபா தன்னுடைய உடல், மனம், பொருள் மூலமா அவ்ளோ சேவை பண்ணி கூட, அதனால வந்து அந்த புண்ணிய கணக்கு, யோக சக்திய கூட யஜ்யத்துக்காக வில் பண்ண நாள் அது. தாதி நிமித்தமா இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே யஜ்யம், வருங்கால யஜ்யம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தான் செஞ்ச புண்ணியத்த கூட வில் பண்ண நாள் 18 ஜனவரி. அது அவ்ளோ விசேஷமான நாளாகும். दुनिया में अनेक प्रकार की विल होती हैं, लेकिन ब्रह्मा बाप ने बाप से प्राप्त हुई सर्व शक्तियों की வில் बच्चों को की. உலகத்துல எவ்வளவு உயில் எழுதி வைப்பாங்க. நிலத்தை எழுதி வைப்பாங்க, பங்களா எழுதி வைப்பாங்க, தான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க. ஆனா தான் யோகா பண்ணி வாங்கின சர்வ சக்திகளை உயில் எழுதி யாராவது வைப்பாங்களா? இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பட்டதே இருக்க மாட்டீங்க. அத பிரம்ம பாபா குடுத்தாரு. தான் செஞ்ச புருஷார்த்தத்தினால யோக சக்தி எவ்ளோ வாங்குனாரோ, அத யஜ்யத்துக்காக வில் பண்ணாரு. நிமித்தமா பிரகாஷ் மணி தாதி இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு உயில் வந்து யாருமே இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது. அங்கதான் பிரம்மா பாபா நிக்கிறாரு. எவ்ளோ பெரிய வேலை பண்ணியிருக்காரு. வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டு, கடைசியில போகும்போது தான் செஞ்ச புண்ணியத்தையும் தான் செஞ்ச யோக சக்தியினால கிடைச்ச சர்வ சக்திகளையும் யஜ்யத்துக்காக குடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனுடைய ஆதாரத்துல தான் அவரு போய் கூட யஜ்யம் நிக்குதுல்ல இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் பிரம்மா பாபா யஜ்யத்துக்காக தன்னுடைய சக்திகளை வில் பண்ணி உயில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அது அவ்வளவு முக்கியமான காரணம் ஆகும். சாதாரணமா ஒரு சாமியாரு உலகத்துல லௌகீக குருமார்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆசிரமம் நல்லா நடக்கும். அவங்கள நல்லவங்களா கூட எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆசிரமம் படுத்துரும். அடுத்து வர சீடர்களால எடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்க பவர் மாரி மத்தவங்க பவர் இருக்காது. ஆனா பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு, அவரு போனதுக்கு அப்புறம் தான் ஃபாரின்லலாம் சேவ ஆரம்பிச்சது. 69 வரைக்கும் வெறும் பாரத நாட்டுல தான் இருந்த சேவா உலகம் முழுவதும் பரவுச்சு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சிவ பாபா தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரம்மா பாபா தன்னுடைய உடல், மனம், பொருள உயிரோட இருக்கும்போது சரண்டர் பண்ண அதே பாபா கிளம்பும்போது, இவ்வளவு வருஷமா சேர்த்து வச்ச அந்த யோக சக்திய கூட இந்த யஜ்யத்துக்காக குடுத்துட்டு போயிருக்கிறார் பார்த்தீங்களா? இது உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அதிசயம்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு மகான் பிரம்மா பாபாவுடைய பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹையஸ்ட்டா இருக்கு. அவரு கூட நாம டிராவல் பண்றோன்றதே வந்து இப்ப கூட பிரம்மா பாபா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணுவாரு தானே? அப்ப அவருக்கு எவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. வருங்கால நாராயண விடுங்க. நிகழ்கால பிரம்மாவுக்கே எவ்வளவு பவர்ஸ் இருக்கு. அ நாராயணோட அதிகமான பவர்ஸ் இப்போதைக்கு பிரம்மா பாபாட்ட இருக்கு. அப்ப அவங்க கூட நாம இருக்கிறதே நம்ம வந்து செஞ்ச பெரிய புண்ணியம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஐஸே அலௌகிக் வில் அவரு கோயி பி கர் நஹி சக்தே ஹை. ஸ்தூலமான உடலை குடுக்கலாம், பொருள குடுக்கலாம், பைசாவ குடுக்கலாம். ஆனா தான் செஞ்சு சேகரிச்ச யோக சக்திகளை யஜ்யத்துக்காக கொடுக்கிறாரு அப்படின்னா, சத்தியமா அது வந்து இது வேற யாரும் இது மாரிலாம் தியாகம் செய்யவே மாட்டாங்க. இது பெரிய தியாகம் ஆக்சுவலா. बाप ने ब्रह्मा बाप को साकार में निमित्त बनाया. பிரம்மா பாபாவை சாக்காரத்துல இந்த விஷயத்துக்கு நிமித்தமா தான் வச்சாரு. உடல், மனம், பொருள், ஈஸ்வர அர்ப்பணமா முதல்ல பண்ணதே பிரம்மா பாபா தான். நிமித்தமா இருந்தாரு. தன்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நந்தி எப்பவுமே தன்னை சிவன்னு சொல்லவே மாட்டாங்கல்ல.
நந்தி காதுல எது சொன்னாலும் சிவனுக்கு போய் ரீச் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நந்தி வேற, சிவன் வேற. தன்னை நிமித்தமா தான் புரிஞ்சுக்கிட்டாரு பிரம்மா பாபா. ब्रह्मा बाप ने बच्चों को निमित्त भव का वरदान दे வில் கியா. பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு நிமித்த பவ அப்படின்ற வரதானத்தை கொடுத்து வில் பண்ணாரு. எல்லாத்தையும் வில் பண்ணாரு. ये विल बच्चों में सहज पवर्स की अनुभूति कराती रहती है. இப்ப அந்த காலத்து தாதிமார்கள்லாம் யோசிச்சு பாருங்க. மேக்சிமம் அவங்க 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்பிரிச்சுவல்ல கூட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய லீடர். ஆனா பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தாதிங்க எல்லாரும் சேர்ந்து பிரகாஷ் மணி தாதி, ஜானகி தாதி, குல்சார் தாதி, ரொம்ப இன்னோசென்ட்டான இந்த தாதிங்கெல்லாம் வந்து வச்சு யஜ்யம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு பிரம்மா பாபா செஞ்ச அந்த உயில் குடுத்தாரு பார்த்தீங்களா? தன்னுடைய அனைத்து சக்திகளையும். அத வச்சுதான் அந்த யஜ்யம் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கு. ஃபவுண்டேஷன், அலௌகிக வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன் அதுதான். एक है अपने पुरुषार्थ की पवर्स और यह है परमात्मा विल द्वारा पवर्स की प्राप्ति. தான் செஞ்ச புருஷார்த்தம் பிரம்மா பாபா. அதுல அவருக்கு எவ்வளவு புண்ணிய கணக்கு, எவ்வளவு புருஷார்த்தம் பண்ணாரு. அஹ் அது எல்லாத்தையும் உயிலா கொடுத்தாரு. ரெண்டாவது பரமாத்மாட்ட இருந்து என்னெல்லாம் சக்தி வாங்கினாரு அதையும் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி உலகத்துல நீங்க யாருமே இது வரைக்கும் சந்திச்சதே இருக்க மாட்டீங்க. இனிமேலும் சந்திக்க போறது இல்ல. ஒரு நாராயண் தான். லக்ஷ்மி நாராயண் த ஃபர்ஸ்ட் இருக்காரு. அவரை மாதிரி உலகத்துல இனி யாரும் சந்திக்க போறதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. கடவுள் கடவுள் தான். அவரோட விஷயம் வேற. ஆனா மனிதனா பிறந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் தியாகம் பண்றாங்க. தன்னுடைய உடல் மனம் பொருள் கொடுத்தாரு ஸ்டார்டிங்ல. ஆனா எண்டுல என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. தான் செஞ்ச புருஷார்த்தத்தினால வந்த அனைத்து புண்ணிய கணக்கையும் யஜ்யத்துக்காக கொடுத்தாரு. கடவுள்கிட்ட இருந்து யோகா பண்ணி ஒவ்வொரு செகண்டும் சிறுக சிறுக சேமிச்ச அத்தனை சக்திகளையும் யஜ்யத்துக்காக வில் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மகானுபூதி உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன் அவர் வந்து கிருஷ்ணரா ஆகுறாரு? ஏன் நாராயணன் அவர் மட்டும் நாராயணன் ஆகணுமா? அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவரு செஞ்சத அவங்க செய்வாங்களா? கேட்கிறவங்க. அவரு செஞ்ச தியாகத்தை யாராவது செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏக ஹை அப்னே புருஷார்த். அவரு செஞ்ச புருஷார்த்தம். அதனால ஏற்பட்ட பவர்ஸ், அதனால கிடைச்ச புண்ணிய கணக்கு. அதை கூட அவரு கொடுத்திருக்கிறாருன்னா, யஜ்யத்துக்காக. அப்ப என்ன பன்மடங்கு அதிகமாயிடுச்சு அவருக்கு புண்ணிய கணக்கு. உண்மை அதுதான். அவர் யஜ்யத்துக்காக கொடுத்தாரு. ஆனா அவரோட புண்ணிய கணக்கு அதை விட பல கோடி மடங்கு அதிகமாயிடுச்சு. ஏ பிரபு தேன ஹை, பிரபு வரதான ஹை. எப்பவுமே பாபா என்ன சொல்லுவாரு? எல்லாமே ஈஸ்வரன் கொடுத்ததுதான். பிரபு பிரசாத, பிரபுவோட வரதானம் அப்படின்னா பிரம்மா பாபா சொல்லுவாரு. யஹ பிரபு வரதான சலா ரஹா ஹை. அந்த பிரபுவோட வரதானம் தான் இந்த யஜ்யத்தையே நடத்திட்டு இருக்குத. वरदान में पुरुषार्थ की मेहनत नहीं लेकिन सहज और स्वतः निमित्त बनाकर चलाते रहते हैं. வரதானத்துல புருஷார்த்தம் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே சமயத்துல சகஜமாக தானாகவே நிமித்தமாக இருந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. सामने थोड़े से रहे लेकिन बाप दादा द्वारा विशेष ब्रह्मा बाप द्वारा विशेष बच्चों को ये विल प्राप्त हुई है. அதனால பாப் தாதா மூலமா விசேஷமான குழந்தைகளுக்கு இந்த வில் பவர்ஸ் பாபா கொடுத்துட்டு தான் போனாரு. உம் லௌகீகத்துல என்ன செய்வாங்க, இங்க பாபா என்ன செய்யறாரு பாருங்க. பிரம்மா பாப் சமான் ஆகிறது உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அவரு என்ன செஞ்சிருக்கிறாராவது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவருக்கு சமம் ஆகலைன்னாலும் அவர் என்னென்னலாம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றத கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு பிகேவும்
தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. बाप दादा ने भी देखा कि जिन बच्चों को बाप ने विल की, उन सभी बच्चों ने, आदि रत्नों ने और सेवा के निमित्त बच्चों ने उस प्राप्त विल को अच्छी तरह से कार्य में लगाया. பாபா வந்து தான் செஞ்ச புண்ணிய கணக்கு. பிரம்மா பாபா வந்து அந்த 33 வருஷம் 60 வயசுல இருந்து 93 வயசு வரைக்கும் சிவ தந்தையிடமிருந்து சிறுக சிறுக சேமிச்ச பவர் எவ்வளவு சேமிச்சிருப்பாரு. அ 2 வார்த்தை 2 வாய் சாப்பிடுறாரு பாபா நினைவுல. 3வது வாய் சாப்பிடும்போது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்த லெட்டர் ஞாபகம் வருது. அதுல வந்து சில தாய்மார்கள்லாம் வீட்ல வந்து கிளாஸ் கேட்கறதுக்காக அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அது வந்து பிரம்மா பாபா கண்ல இருந்து ஒரு டிராப் கண்ணீர் வருது. ஒரு ஸ்ரீமத்த ஃபாலோ பண்றதுக்கு இந்த குழந்தைங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அப்ப எப்படி சிவபாபா நினைவு இருக்கும்? அதான் இன்னைக்கு கூட முரளியில சொன்னாரு. சிவபாபாவோட நினைவு பாதரசம் போல வழுக்கிட்டு வழுக்கிட்டு போகுது. நம்ம பிடிச்சு பிடிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு வேஸ்ட் தாட்ஸ் எதுவும் வரல. நம்ம பாபாவுடைய குழந்தைங்க இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே ஸ்ரீமத்த ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது, அங்க சிவபாபா நினைவை விட்டுட்டேனே அப்படின்ட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாரு. இது ஒரு சில பிகேஸ் நினைக்கிறாங்க, பிரம்மா பாபாவே வந்து சாப்பிடும்போது ஒரு வாய் தான் நினைப்பாரு. நாம நினைக்கலன்னா என்ன? அப்படின்லாம் தப்பா நினைக்க கூடாது. சரிங்களா? அவரு ஒரு வாய் தான் மறந்திருப்பாரு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனால நாம வந்து பிரம்மா, பாபா, அம்மா மாதிரி. அம்மாகிட்ட போய் போட்டி போடலாமா? கம்பேரிசன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஃபாலோ தான் பண்ணணும் நம்ம. और उस विल के कारण आज ये ब्राह्मण परिवार दिन प्रतिदिन बढ़ता ही जाता है. அன்னைக்கு தான் செஞ்ச புருஷார்த்தத்தையும் தான் பாபாட்ட இருந்து வாங்கின அத்தனை சக்திகளையும் யஜ்யத்துக்காக வில் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. தாதி கைய பிடிச்சுக்கிட்டாரு பிரகாஷ் மணி தாதி. அப்புறம் தாதிகிட்ட திருஷ்டி கொடுத்தாரு. அப்போ வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஒரு லைட் வந்து தாதிக்குள்ள போன மாதிரி அவங்க தாதி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து கை வந்து அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. இறந்துட்டாரு. அந்த லைட் போச்சு பார்த்தீங்களா? அதுதான் அவர் செஞ்ச புருஷார்த்தம் பிளஸ் பாபாட்ட இருந்து வாங்கின சக்திகளை தாதிக்கு குடுத்தாரு. தாதிக்கு குடுத்தான்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் குடுத்திருக்கிறாரு. யஜ்யத்துக்கு குடுத்திருக்கிறாரு. நிமித்தமா பிரகாஷ் மணி தாதி இருந்தாங்க. இப்படி உலகத்துல யாராவது செய்வாங்களா? அ தான் செஞ்ச புண்ணிய கணக்க கூட குடுத்துட்டு போயிருக்கிறார் பாருங்க. बच्चों की विशेषता के कारण ये वृत्ति होनी थी और हो रही है. அதனாலதான் வந்து யஜ்யம் விருத்தியாச்சு. எல்லாம் சிவன் செயல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் புண்ணியத்தை கூட ஸ்வாகா பண்ணிட்டு போயிருக்கிறார்ல. அதனாலதானே யஜ்யம் விருத்தியாச்சு. கடைசியில பாபா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? குழந்தைங்களோட விசேஷத்தானால யஜ்யம் விருத்தியாச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு 3 பேருமே காரணம். ஆதி ரத்தினங்களுடைய விசேஷதா கண்டிப்பா இருக்கு. தாதிங்க வந்து அவங்களோட இன்னோசென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது முக்கியமான விஷயம். இந்த யஜ்யம் வளர்ச்சி அடையறதுக்கு. கள்ளம், கபடமற்ற உள்ளம் தாதிங்களுக்கு இருந்தது. 2வது பிரம்மா பாபாவோட உயில். 3வது கடவுள் எதுக்காக வந்திருக்கிறாரு? அவர் வேலையை விட்டுற மாட்டாரு. அவரை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த 3 பவர்ஸ் யஜ்யத்தை பில்லர் மாதிரி தாங்கி பிடிச்சது. இக்கட்டான சூழ்நிலையில செய்யக்கூடிய உதவி இருக்கே, அது கடவுளே மறக்க மாட்டாரு. இப்ப அந்த மாதிரி சமயத்துல பாபா யஜ்யத்துல இருந்து கிளம்புறாரு. ஆனா யஜ்யத்துக்காக தான் செஞ்ச புண்ணிய கணக்க ஸ்வாகா பண்ணிட்டு போயிருக்காரு. ஆதி ரத்தினங்களுக்கும் விசேஷதா இருக்கு. 3வது சிவன். அவரு அவர்தான் பவர் ஹவுஸ் ஆச்சே. அவரு நம்ம கூட தானே இருக்காரு. சூக்ஷ்மமா இருக்காரு. ஆக மொத்தம் இந்த 3 காரணத்தினால பாபா போனதுக்கு அப்புறம் கூட யஜ்யம் வந்து டெவலப்மெண்ட் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இனி நிறுத்த முடியாது. எந்த சக்தியால தடுக்க முடியாது. बाप दादा ने देखा कि निमित्त बने हुए और साथ देने वाले
दोनों प्रकार के बच्चों की दो विशेषताएं बहुत अच्छी रही. பாபா வந்து பார்த்தாராம், யாரு வந்து அந்த டைம்ல நிமித்தமா இருந்தாங்களோ, அந்த குழந்தைங்களுடைய விசேஷதாவும் பாருங்க. நம்ம யாரு அப்ப வந்து முக்கியமா நிமித்தமா இருந்தவங்க, பிரகாஷ் மணி தாதி, கூட தீதி மன்மோகினி, அப்புறம் நம்ம ஜானகி தாதி, அப்புறம் குல்சார் தாதி, ஈஷு தீதி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு ஆதி ரத்தினம்னு சொல்றது, அத விட பெருசா ஏதாவது டைட்டில் இருந்தா சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஜுவல் மாதிரி, ரத்தினம் மாதிரி, காஸ்ட்லியான ரத்தினம், டைமண்ட் மாதிரி ஒரு தாதிங்களும். அப்படி வளர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு பிரம்மா பாபா. பலி விசேஷதா, चाहे स्थापना के आदि रत्न चाहे सेवा के आदि रत्नों में संगठन की யூனிட்டி बहुत बहुत अच्छी रही. இதுல முதல் விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, பிரம்மா பாபா போய் கூட எங்கேயும் நிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆதி ரத்தினங்கள் யாரு? நம்ம தாதிமார்கள். பிரகாஷ் மணி தாதி, தீதி மன்மோகினி, ஜானகி தாதி, சந்திரமணி தாதி, ரத்தன் மோகினி தாதி, நிறைய தாதிங்க. இஷு தாதி, சாந்தாமணி தாதி, அது மாதிரி நிறைய தாதிங்க. குல்சார் தாதி. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆதி, இவங்கெல்லாம் ஆதி ரத்தினங்கள், பிரம்மா பாபாவோட வளர்ப்பு. அது அவங்களால உருவாக்கப்பட்ட ரத்தினங்கள் இருக்காங்களே, அவங்கள சேவைக்கு நிமித்தமானவங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ரோசி பென்ஜி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி பென்ஜி இங்க தமிழ்நாட்டுல, அது மாதிரி ஒவ்வொரு ஹிருதய புஷ்பா தாதி பெங்களூர்ல, அப்புறம் ஜெகதீஷ் பாய், அது மாதிரி நிர்வேர் பாய், இவங்கெல்லாம் அப்புறமா வந்தவங்க. அடுத்த கிரேட் ரமேஷ் பாய், இவங்கெல்லாம் வந்து சேவை எடுத்து செஞ்சவங்க, எடுத்து நிறுத்தினவங்க, பில்லர்ஸ். ஆதி ரத்தினங்களுக்கு அவங்க வெளி உலகத்தோட விஷயம் அவ்வளோ தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் வந்து பிரில்லியன்ட், வெளி உலகமும் தெரியும், பிகே லைஃப்பும் தெரியும். அப்படிப்பட்ட மகாரத்திகள் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் எடுத்து நிறுத்தினாங்க இந்த யஜ்யத்தை. பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் பேக் போன் மாதிரி தான் இருக்க முடியும். ஏன்னா 5 தத்துவங்கள் இல்ல 2 பேருக்கும். பிரம்மா பாபாக்கு இருந்தது வெளியில வந்துட்டாரு. இப்ப அவங்க பேக்ரவுண்ட் சப்போர்ட் தான் பண்ண முடியும். அந்த காலத்துல இருந்த ஆதி ரத்தினங்களும் சேவைக்கு யாரு ஆதியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து யஜ்யத்தை எடுத்து நிறுத்தினாங்க. கிசி மே பி क्यों क्या कैसे ये संकल्प मात्र भी नहीं रहा. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏக்குதா. இப்ப கூட அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாசம். ஒற்றுமை. அவங்களுக்குள்ள ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. ஏன்? ஏன்? என்ன? எப்படி? அது மாதிரிலாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. இப்ப பிரகாஷ் மணிதாதி ஒரு சேவை குடுத்தாங்க அப்படின்னா, எல்லாரும் அத அப்படியே ஏத்து செய்வாங்க. எதுக்காக குடுக்குறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அது மாரி தமிழ்நாட்டுல ரோசி பென்சி வந்து ஒரு சேவை குடுக்குறாங்க. நீ இத செய், அத செய்யின்னு சொல்றாங்க அப்படின்னா, யாருமே எதிர்த்து, இல்ல ஏன் செய்ய சொல்றீங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தை யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஸ்நேகமும் இருந்தது, சக்தியும் இருந்தது. दूसरी विशेषता है एक ने कहा दूसरे ने माना. இப்ப வந்து பாருங்க, பிரகாஷ் மணி தாதி சொல்றாங்க அப்படின்னா, குல்சார் தாதி அதை அப்படியே கேட்பாங்க. ஜானகி தாதி பிரகாஷ் மணி தாதியை விட வயசுல பெரியவங்க. ஆனா தாதி என்ன சொன்னாலும் தாதி சொல்லிட்டாங்க அப்படியே கேட்பாங்க. அவங்க பாபா நிமித்தமா வச்சிருக்கிறார் இல்லையா, அது தாதி சொல்றத நாம கேட்கிறோம் அப்படின்னா நம்ம இன்டைரக்டா பாபாவுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஜானகி தாதி நினைப்பாங்க. இப்ப பாருங்க, ஜானகி தாதி பிரகாஷ் மணி தாதி சொன்னதை கேட்டாங்க. ஜானகி தாதி சொல்றதை கேட்கறதுக்கு உலகமே ரெடியா இருந்துச்சு பாத்தீங்களா. குல்சார் தாதி பிரகாஷ் மணி தாதி சொல்றதை கேட்பாங்க. தாதி என்ன சொல்றாங்களோ அதுதான். குல்சார் தாதி குல்சார் பேன் அப்படின்வாங்க, பிரகாஷ் மணி தாதி போகு மெசேஜ் எடுத்துட்டு வாங்க, உடனே கிளம்புவாங்க. பக்கத்துல இறக்கு சூக்ஷ்ம உலகம், அது போனோம்னா நம்ம ஸ்திதி நல்லா இருக்கணும்ல. தாதி சொன்னா உடனே போயிட்டு மெசேஜ் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஏக்னே கஹா தூசரோனே மானா.
பாபா சொன்னத மம்மா அப்படியே செய்வாங்கல்ல, அந்த மாதிரி பாபா போனதுக்கு அப்புறம் தாதிங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. அவங்க எல்லாருமே அந்த குரூப்பே வந்து தாதி சொன்னா மறு பேச்சே கிடையாது. அந்த அளவுக்கு உண்மையான அன்பும், மரியாதையும், ஒற்றுமையும் இருந்தாங்க அந்த காலத்துல. ये एक्स्ट्रा मार्क्स के बिल के वायुमंडल में विशेषता रही. அப்ப நம்ம போனதுக்கு அப்புறம் எக்கியத்தை எடுத்து நிறுத்தினவங்களுக்கு பிரம்மா பாபா பிளெஸிங்ஸ் கொடுக்க மாட்டாரு? கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப எல்லாரோட பிளெஸிங்ஸ், எக்கியத்தோட பிளெஸிங்ஸ், சிவ பாபாவோட பிளெஸிங்ஸ் எல்லாமே தாதிக்கு கிடைச்சது. அப்ப தாதி சொல்றத மத்தவங்க எல்லாருமே கேட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தாதி பிரகாஷ் மணி தாதி இருக்காங்கல்ல, தாதிக்கு ஒரு விச்சார் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தாதிக்கு ஒரு விச்சார்னா எண்ணம். தாதிக்கு ஒரு எண்ணம் வந்தது. இந்த சேவை பண்ணணும்னு தாதி நினைக்கிறாங்க. முதல் முறையா அவங்களோட கிளாஸ் கேட்கும்போது, நான் உண்மையிலே என்ன நினைச்சேன் அப்படின்னா, யாரோ ஒரு தாதிக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கு. தாதி இந்த மாதிரி இந்த சேவை வந்து செய்ய விரும்புறாங்க போல. இது ஏதோ ஒரு தாதி நினைச்சுக்கிட்டா, கடைசியில பார்த்தா அவங்களுக்கு தான் அந்த தாட் வந்திருக்கு. எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் இப்படி செய்ய விரும்புறேன். இந்த சேவையே இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க பேசவே இல்ல. சாதாரணமா நம்ம எல்லாருமே எப்படி பேசுவோம்? எனக்கு ஒரு தாட் வந்தது. இந்த சேவா இந்த சிவராத்திரிக்கு இப்படி ஒரு சேவா பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நாம சொல்லுவோம். தாதிக்கு ஒரு தாட் வந்தது. தாதி இந்த சேவையே இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம யாராவது வேற யாரோ தாதி போல நினைச்சுக்கிட்டோம். கடைசியில அது அவங்களே தான் அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நான்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அது 100% கடைசி வரைக்கும் அவங்க வந்து அப்படிதான். தாதினாலே அவங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான்ற வார்த்தைய அவங்க சொல்லவே இல்ல கடைசி வரைக்குமே. நான் சொல்றேன், அப்படி சொல்ல மாட்டாங்க. தாதி சொல்றாங்க. தாதிக்கு ஒரு தாட் வந்தது. தாதி வந்து இந்த சேவை பண்ணணும்னு விரும்புறாங்கன்னு, யாரோ 3வது மனுஷங்க சேவை பண்ண விரும்புறாங்கன்னு அவங்களே சொல்ற மாரி இருக்கும். அதெல்லாம் ட்ரஸ்டி வந்து அவ்ளோ மனசுல, உள்ளத்துல, சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் போயிருக்கு. அந்த நான் எனதுன்ற வார்த்தைய அவங்க கனவுல கூட யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அந்த மாதிரி தாதி, பிரகாஷ் மணி தாதி. அப்போ பாபா வந்து ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமென்ட்க்கு தான் குடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஃபுல் எக்கியத்த பார்த்துக்கணும்ல, உலகத்தையே பார்த்துக்கணும். ஆனா, இந்த நான்ற வார்த்தைய கனவுல கூட நினைக்காத ஒருத்தவங்க கிட்ட எக்கியத்த அந்த பொறுப்ப ஒப்படைச்சுட்டு தன்னுடைய சக்திகளை பிரகாஷ் மணி தாதிக்கு தான் உயிலா குடுத்துட்டு போயிருக்கிறாரு. திரிகாலதர்ஷிக்கு எல்லாமே தெரியும் தானே! बाप दादा ऐसे समय पर निमित्त बने हुए बच्चों को दिल से प्यार दे रहे हैं. அந்த சமயத்துல தாதி பிரகாஷ் மணி தாதிக்கு எல்லாரோடைய சப்போர்ட் சகயோகம் இருந்தது. சந்திரமணி தாதி ரைட் ஹேண்டா இருந்தாங்க. இந்த சைடு ஜானகி தாதி, அந்த சைடு குல்சார் தாதி, எல்லா தாதிங்களுமே பிரகாஷ் மணி தாதி எது சொன்னாலும் எல்லா தாதிங்களும் கேட்பாங்க. அப்ப எப்படி இருக்கும் எங்கேயும் யோசிச்சு பாருங்க. ஒற்றுமை, அன்பு இதுதான் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல. और उस समय का संगठन यूनिटी हम सब एक है वही आज भी सेवा को बढ़ा रही है. அன்னைக்கு அந்த ஒற்றுமை இருந்தது அதிகமா. அந்த ஒற்றுமையினாலதான் அந்த ஒற்றுமைக்கு காரணம் அன்பு. அன்புனால வந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமையினால அவங்க ரொம்ப யூனிட்டியோட செயல்பட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு சேவை விஸ்தாரமானதுக்கு அந்த யூனிட்டி ஒற்றுமை தான் முக்கியமான காரணமாகும். क्यों? நிமித்த பனி हुई आत्माओं का फाउंडेशन पक्का रहा. இந்த யஜ்யத்துல நிமித்தமா தாதிங்க இருந்தாங்க. அவங்களோட ஃபவுண்டேஷன் பக்காவா இருந்தது. तो बाप दादा भी आज के दिन बच्चों की कमाल को गा रहे थे. இன்றைய நாள் 18 ஜனவரி நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம யஜ்யத்தை எடுத்து நிறுத்துனாங்க பாத்தீங்களா? இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா
அந்த குழந்தைங்கள வந்து அந்த குழந்தைங்கள்லயே ஒரு மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி அவங்க வந்து எடுத்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும் பொழுது கூட அந்த பேரண்ட்ஸ் இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க அந்த வீட்ட பாத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து சூக்ஷமமா பிளெஸ்ஸிங்ஸ் குடுப்பாங்க தானே! அந்த வீட்டுக்கு. குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் சிவ பாபாவும், பிரம்மா பாபாவும் தாதிமார்களுக்கு. ஏன்னா ஒரு தாதி மட்டும் எடுத்து செய்ய முடியாதுல்ல. 4 பேரோட கோஆப்பரேஷன் இருந்தா தானே யஜ்யம் நடக்கும். அப்ப எல்லாரும் கோஆப்பரேஷன் பண்ணாங்க தானே தாதிக்கு. பாபா ஏன் பிரகாஷ் மணி தாதிக்கு உயில் எழுதி குடுத்தாரு? ஏன் எனக்கு குடுக்கல? அந்த மாரிலாம் போட்டி, கம்பேரிசன் அதெல்லாம் அப்ப கிடையாது. தாதிங்கலாம் ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்பாங்க. பாபா செஞ்சாருன்னா 100% பாபாக்கு தெரியாத என்ன இருக்கு? அ. அவர் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்றாரு. எல்லாம் இறைவன் செயல். நம்புனாங்க. அதனால அவங்களுக்குள்ள எந்த சண்டை கிடையாது. போட்டி, பொறாமை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஒற்றுமையா இருந்தாங்க. அந்த ஒற்றுமையினால தான் யज्ञம் இந்த அளவுக்கு வந்திருக்குது. बच्चों ने चारों ओर से प्यार की मालाएं पहनाई और बाप ने बच्चों की कमाल के गुण किए गुणगान. இப்ப இன்னைக்கு 18 ஜனவரி குழந்தைங்க எல்லாம் அன்பு அப்படின்ற மாலையை போட்டாங்களாம். அதுக்கு ரிட்டர்னா பாபா வந்து அவங்கவங்களுடைய குணங்களை மாலையா போடுறாரு. அஹ் நீங்களும் சாதாரண ஆளு இல்லைங்க. நான் போனதுக்கு அப்புறம் எக்கியத்தை எடுத்து நிறுத்துனீங்க தானே அப்படின்னு அவரும் புகழ் பாடுறார். இத்தனா சமய चलना है ये सोचा था. அவங்க 1936ல 37ல எக்கியம் ஆரம்பிச்சது. அடுத்த வருஷம் தீபாவளியே பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் தாதி பிரகாஷ் மணி தாதி எல்லாம் 37ல சரண்டர் ஆனாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் தீபாவளி இருக்காதுன்னு சொல்லிட்டாரே. இந்த வருஷம் தீபாவளியில தான் 37 தீபாவளியில அன்னைக்குதான் யஜ்யம் ஆரம்பிச்சது. அப்ப அடுத்த வருஷம் தீபாவளி பார்க்க முடியாது. உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் வந்து சரண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் எத்தனை தீபாவளி போச்சு அப்படின்னு கேக்குறாரு. ம். ये सोचा था कितना समय हो गया. இவ்வளவு வருஷம் யஜ்யம் இருக்கும்னு யோசிச்சீங்களா அந்த காலத்துல? அப்படின்னு கேக்குறாரு. सभी के मुख से दिल से यही निकलता है अब चलना है अब चलना है. எல்லாரோட உள்ளத்திலும் வாயிலையும் இந்த ஒரு வார்த்தை தான் வந்தது. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அது மட்டும் தான் இருந்தது. लेकिन बाप दादा जानते थे कि अभी अव्यक्त रूप की सेवा होनी है. இப்போ பிரம்மா பாபா போயிட்டாரு நாங்களும் போறேன் அப்படின்லாம் கூட அப்ப சில பேர் சொல்லியிருப்பாங்க. பாபா சொல்றாரு எல்லாம் வந்துட்டு சூக்ஷ்ம உலகத்துக்கு எல்லாரும் போயிட்டீங்கன்னா தாதிங்கெல்லாம் 1930 இப்போ பாபா 69ல சரீரம் விட்டாரு. ஏஞ்சல் ஆயிட்டாரு. உடனே கூட இருந்த அத்தனை தாதியங்களும் நானும் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னா இந்த யஜ்யத்தை யாரு பார்த்துப்பாங்க? அவங்களாம் இருந்து வழி நம்மளுக்கு வழி காமிச்சிட்டு போயிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு யஜ்யம் நடக்குது. சரிங்களா? அன்னைக்கே அவங்கெல்லாம் போயிட்டா என்ன ஆகும்? அதனால பாபா சொல்றாரு மனசுல இருக்கு பாபா கூட தான் இருக்கணும்னு. ஆனா சேவை அதை விட முக்கியம் தானே. பாபாவை பிரத்யக்ஷம் செய்யறது 4 பேருக்கு மெசேஜ் கொடுக்கணும் உலகம் முழுவதும் கொடுக்கணும். அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு. சாக்காரமே இத்தனா படா ஹால் பனாயாத்தா. சாக்கார பிரம்மா பாபா இருந்தாரே அப்ப என்ன தெரியுமா இருந்தது? ஒரு பாபா ரூம். இப்ப நம்ம பாக்குறது பாபா குடியில இருக்குல்ல அது கூட தென்னங்கீத்து ஓலை குடிசை மாதிரி தான் இருக்கும். சரி, ஹிஸ்டரி ஹால் இருக்குல்ல பார்த்திருப்பீங்க. மதுபன் போனீங்கன்னா பாப்பீங்க. அந்த ஹிஸ்டரி ஹால் மட்டும்தான் பாபா இருக்கும்போது கிளாஸ் ரூம். அதுல அதிகபட்சம் 100 பேர் உட்காரலாம் அவ்வளவுதான். இன்னொன்னு மெடிடேஷன் ஹால் பாண்டவ பவன்லயே இருக்கு. அதுல ஒரு 500 பேர் மேக்சிமம் அப்படியே. இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்தா ஒரு 200 பேரு 300 பேர் உட்காரலாம். அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதுதான் பிரம்மா பாபா சரீரம் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஓம் சாந்தி பவன், அப்புறம் ஞானசுரவர், கீழே சாந்திவன், அவ்வளவு பேர் உட்கார ஹாலு.
இதெல்லாம் எப்போ வந்தது? அதெல்லாம் நீங்க தானே கட்டுனீங்க. நாம இருக்கும் பொழுது, அதெல்லாம் அவ்ளோ பில்டிங்ஸ் கிடையாது தானே அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா கே அதி லாட்லே டபுள் விதேஷி ஆயே தே. அதே மாதிரி பாபாக்கு டபுள் ஃபாரினர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சிவ் பாபாக்கு இல்ல, பிரம்மா பாபாவுக்கு. அவரு சொல்லிட்டே இருப்பாராம், டபுள் ஃபாரினர்ஸ் வருவாங்க, டபுள் ஃபாரினர்ஸ் வரப்போறாங்க, வரப்போறாங்க. அவங்களுக்காக இவர் இங்க உட்காந்து யோகா பண்ணிட்டு இருப்பாராம். ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் தான் டபுள் ஃபாரினர்ஸ் வந்தாங்க. அப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச செல்ல குழந்தைங்க डबल फॉरेनर्स। तो विशेष डबल विदेशियों का अव्यक्त पालना द्वारा अलौकिक जन्म होना ही था। அதனால பிரம்மா பாபா அவ்யக்த பாலனை விசேஷமா டபுள் ஃபாரினர்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாராம். அதனாலதான் ஃபாரின்ல விசேஷமான சேவை நடக்குது. இத்தனையும் சப் பச்சோங்கோ ஆனா ஹி தா. இவ்வளோ பிகேஸ் ஆகணும்னு வரணும் அப்படின்னு டிராமால இருந்தது. அதனாலதான் இவ்ளோ பேர் வந்திருக்கீங்க. इसलिए ब्रह्मा बाप को अपना साकार शरीर भी छोड़ना पड़ा। இப்ப சாக்கார சரீரத்துல இருந்து இவ்வளவு பேருக்கு பாலனை பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் அந்த சரீரத்தை விட்டு உலக சேவைக்காக சரீரத்தை விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. डबल विदेशियों को नशा है कि हम अव्यक्त पालना के पात्र हैं। டபுள் ஃபாரினர்ஸ்க்கு இந்த ஈஸ்வரிய நஷா இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அவ்யக்த பாலனைக்கு நிமித்தமா இருக்கிறோம். பிரம்மா பாபா உலகம் ஃபுல்லா சேவா பண்ணிட்டு இருக்கிறாரு. ब्रह्मा बाप का त्याग ड्रामा में विशेष நூந்தா हुआ है। பிரம்மா பாபா செஞ்ச தியாகம் வந்து டிராமால விசேஷமா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. आदि से ब्रह्मा बाप का त्याग और आप बच्चों का भाग्य நூந்தா हुआ है। ஆதி காலகட்டத்துல இருந்து பிரம்மா பாபா எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு. அவரு செஞ்ச தியாகத்தினால நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. முன்னோர்கள் செய்யற தியாகத்தினால பின்னாடி வரக்கூடிய குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஹ் ஆனா எதுவும் வேஸ்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் தியாக தபஸ்யாவோட ஆதாரத்துலதான் நம்ம பிகே யஜ்யம் ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா அதுக்கு பெரியவங்க செஞ்ச தியாகமும் தபஸ்யாவும் தான் காரணம். எக்ஸாம்பிள் பிரம்மா பாப்ப மனம் எல்லாத்துலயும் இவர்தான் எக்ஸாம்பிள். தியாகத்துக்கும் அவர்தான் எக்ஸாம்பிளா எடுக்க வேண்டியதா இருக்கு. சேவைக்கும் அவர்தான் எக்ஸாம்பிளா எடுக்க வேண்டியதா இருக்கு. தபஸ்யாவுக்கு கூட அவர்தான் எக்ஸாம்பிளா எடுக்க வேண்டியதா இருக்கு. त्याग उसको कहा जाता है जो सब कुछ प्राप्त होते हुए त्याग करें। முதல்ல தியாகம்னா என்ன? எனக்கு சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லைங்க, அதனால நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன், அதுக்கு பேரு தியாகம் கிடையாது. வீட்டுல எல்லா பொருளும் இருக்கு, ஆனா நான் விரதம் இருக்கிறேன், அப்போ அதுக்கு பேரு தியாகம். समय अनुसार समस्याओं के अनुसार त्याग श्रेष्ठ त्याग नहीं है। நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, அதனால எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு எதுவும் தேவையில்லை, அதுதாங்க தியாகம். சர்க்கம்டன்ஸ் அனுசாரம் வர்றது பேரு தியாகம் கிடையாது. शुरू से ही देखो तन मन धन संबंध सर्व प्राप्ति होते हुए भी त्याग किया। பிரம்மா பாபாக்கு இப்ப என்ன பிரச்சனை? அவர் ஏன் வந்து பிகே ஆனாரு? அவருக்கு என்ன, அவர் நல்ல 3 கடை இருக்கு. அஹ் அதுவும் இந்த கல்கத்தா கடை இருக்கே, நம்பர் 1 ஜுவல்லரி ஷாப் அவரது தான். நல்ல கடை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, வீடு அங்கங்க வீடு வாங்கி போட்டாரு. குழந்தைங்களுக்கு பிரச்சனையா? அன்பான மனைவி. இனி லாஸ்ட் வரைக்கும் யசோதா அம்மா சரண்டர் சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? பாட்னால ஒரு சகோதரியா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பாபா கூட. பாபா கூடனா கூடவே இல்லை, வேற சென்டர்ல இருந்தாங்க பாட்னால. கடைசி வரைக்கும் பிகே லைஃப் தான் வாழ்ந்தாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருந்தாங்க. இதுல எப்படி இது எல்லாராலும் செய்ய முடியுமா இது? பிரம்மா செஞ்சிருக்கிறாரு தியாகம், தபஸ்யா, சேவா, உடல்,
மனம், தன்னுடைய உடம்பை கடவுள் குடுத்திருக்கிறாரு. அ சிவனை தாங்குறதுக்கு ஒரு சக்தி வேணும். நந்தியால தான் தாங்க முடியும். மத்தவங்களால முடியாது. தன்னுடைய உடலையே குடுத்திருக்கிறார் சிவனுக்காக. அது எவ்வளவு பெரிய விஷயம். மனசு சரண்டர் பண்ணாரு, உடம்ப குடுத்தாரு, பொருள குடுத்தாரு, தன்னுடைய உறவினர்களையும் ஈஸ்வரிய சேவைக்காக குடுத்தாரு. அவங்க டாக்டர் 96 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. நிர்மல் சாந்தா தாதி. ம். கடைசி வரைக்கும். நடுவுல போனவங்கள விட்டுட்டாரு. ஒண்ணும் சொல்லல. இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. உடல், மனம், பொருள், உறவினர்கள் எல்லாரையும் குடுத்தாரு பிரம்மா பாபா. ஆனா அவங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்கள கம்பல் பண்ணல. அவங்க போயிட்டாங்க. போறவங்க போனாங்க. सब साधन होते हुए भी स्वयं पुराने में ही रहे. எல்லா சாதனமும் இருந்தது. ஆனா பிரம்மா பாபா வந்து பழைய அந்த குடிசை வீட்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கேயே இருந்தாரு. साधनों का आ आरंभ हो गया था, होते हुए भी साधन में अटल रहे. கொஞ்சம் கொஞ்சமா சாதனங்கள் வர ஆரம்பிச்சு இருந்தது. எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு குடுப்பாரு. அவரு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. விடுபட்ட நிலையில இருந்தாரு. ये ब्रह्मा की तपस्या आप सब बच्चों का भाग्य बना कर गई. பிரம்மா பாபா அன்னைக்கு இவ்வளோ விஷயம் தியாகம் பண்ணாரு. அடுத்து தபஸ்யா. அவரு செஞ்ச तपस्याனால எவ்வளோ பேருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ड्रामा अनुसार ऐसा त्याग का एग्जाम्पल रूप में ब्रह्मा ही बना और इसी त्याग ने संकल्प शक्ति की सेवा का विशेष पार्ट बनाया. அதனால பாபா வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். இந்த தியாகம் வந்து எண்ணங்களால கூட நான் செஞ்சேன் அப்படின்ற தாட்டு கூட கிடையாது. இந்த உடல் நான் கடவுளுக்காக என்னோட உடம்புலே கடவுள் வராரு. அதுல நம்மளுக்கெல்லாம் ஒரு வேளை வந்தாருன்னா நம்மளுக்கு ஈகோ வருமா வராதா? வரும் தானே. கொஞ்சம் ஈகோ வரும் தானே. நம்ம உடம்புலே கடவுள் வராரு அப்படின்னு நினைச்சா. ஆனா பிரம்மா பாபா அந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு தாட் கூட வந்ததே கிடையாது. அதே மாதிரி தன்னுடைய பொருள் குடுத்தாருல, எல்லாத்தையும் சரண்டர் பண்ணாரு. ஏ அவரு குடுத்ததுதான் இவங்க யூஸ் பண்றாங்க. அப்படின்ற தாட்டு கூட அவருக்கு வந்தது கிடையாது. அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டது யாரு? பிரம்மா பாபாவுடைய செல்வம் தானே. ஸ்டார்ட்டிங்ல உண்டியல்லாம் கிடையாது. ஆனா, நான் குடுத்த வீட்ல தான் நீ இவங்க இருக்கிறாங்க. அந்த மாரி கூட அவருக்கு ஒரு சிங்கிள் தாட் கூட வந்தது கிடையாது. தியாகம் பண்ணாரு. ஆனா அது சொல்லி காட்டல. எல்லாத்தையும் குடுத்தாரு. ஆனா என்னோடது தான் இவங்கலாம் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி கூட அவருக்கு தாட் கிடையாது. அது அவரு ஸ்ரீ நாராயணா சும்மாவா? அவர் எல்லாத்துலயுமே எக்ஸாம்பிளா இருந்து காமிச்சுட்டாரு. உண்மையிலே அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் இனி வந்து வர்றது கஷ்டம் தான். பிரம்மா பாபாக்கு சமம் வந்து பிரம்மா பாபா தான். ये ब्रह्मा की तपस्या आप सब बच्चों का भाग्य बनाकर गई. பிரம்மா பாபா இடைவிடாத தபஸ்யா. விடிய விடிய யோகா பண்ணுவாரு. விடிஞ்சதுக்கு அப்புறம் யோகா பண்ணுவாரு. தபஸ், தபஸ், தபஸ். எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் யோகா தாங்க. வேற எதுவுமே கிடையாது. அங்க பாகிஸ்தான், இந்துஸ்தான் பிரிச்சாங்க 47ல. 1950ல தான் இந்தியாவுக்கு எக்யம் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. 3 வருஷம் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. வெளியில ரத்தாறு ஓடுச்சுங்க. அப்படியே வெட்டுவாங்க. பச்சையா வெட்டி போடுவாங்க. வெளியில எல்லாம் பெண்களால நடமாடவே முடியாது. இந்த ஒரு முரளி சாங் கூட வரும்ல. பந்து ஹை கிடுக்கி, பந்து ஹை தர்வாஜா. எல்லாத்தையும் பந்து பண்ணி வச்சிருப்பாங்க. கதவு கூட திறக்க மாட்டாங்க. திறந்தா அங்க குண்டு வெடிக்கும். அந்த மாதிரி 3 வருஷம் வெளியில நடந்துட்டு இருந்தது. ஆனா எக்யம் மட்டும் எப்படிங்க சேஃப்டியா இருந்தது? பாபா ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணாரு. அக்கண்டு யோகா நடந்தது 3 வருஷம். தொடர்ச்சியா டே அண்ட் நைட் பாபா ரூம்ல யோகா நடந்துகிட்டே இருக்கும். யாராவது 2 பேரு மினிமம்.
அந்த ரூம்ல உட்காந்து யோகா பண்ணபடியே இருப்பாங்க. ப்ரோகிராம் ஷெட்யூல் போட்டு யோகா பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம். ஒரு பக்கம் மத்த சேவை நடந்துட்டு இருக்கு. யோகா பண்றவங்க வந்து பாபா ரூம்ல யோகா பண்ணபடியே இருப்பாங்க. அப்ப இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்கல்ல சிந்திஸ்லாம். அவங்கலாம் வந்து சரி போறோம். முதல்ல எதிர்த்தவங்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல. இப்ப வந்து அவங்களால சில பொருள் எடுத்துட்டு போ முடியாது. அதெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. எவ்ளோ எவ்ளோ விஷயங்கள் குடுத்துட்டு போயிருக்காங்க எக்கியத்துக்காக. அந்த 3 வருஷம் வெளி உலகத்துல ரத்த ஆறு ஓடுதுன்னா உள்ள இருக்கிற சகோதரிகளுக்கு தெரியாது. அப்பதான் நெறைய காட்சி குடுத்திருக்கிறாரு. எல்லாரும் காட்சியிலேயே இருப்பாங்க. வெளியில என்ன நடக்குதுன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவ்ளோ குஷி குஷியா இருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சது பிரம்மா, பாபா, மம்மா. ஆனா அவங்க யோக பலம் ஜாஸ்தி. யோக சக்தியா இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நெகட்டிவ் அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கிட்டாங்க. உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. குல்சார் தாதிக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வெளியில ரத்த ஆறு ஓடுதுன்னு கூட தெரியாது. அப்படிலாம் நம்ம தாதிங்க இருந்தாங்க. எதுவுமே பாபா வந்து காமிக்கவே இல்ல. அது அவரோட தியாகம், அவருடைய தபஸ்யா தான் வந்து எக்கியத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நிக்க வைக்குது. ड्रामा अनुसार ऐसा त्याग का एग्जाम्पल रूप में ब्रह्मा ही बना और इसी त्याग ने संकल्प शक्ति की सेवा का விசேஷ பார்ட் பஜாயா. எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு பாத்தீங்களா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு பிரம்மா பாபா. அதனாலதான் அவரு நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சிவ் பாபா சங்கல்ப சித்தி யாகம் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துட்டாரு. அப்ப பிரம்மா பாபாவுடைய சங்கல்பத்தினால உருவானவங்க தான் 1970க்கு மேல யாரெல்லாம் பிகே ஆனாங்களோ அவங்க எல்லாருமே. அப்ப நாம எல்லாருமே பிரம்மா பாபாவுடைய சங்கல்பத்தினால வந்த பிராமின். जो नए नए बच्चे संकल्प शक्ति से फास्ट वृद्धि को प्राप्त कर रहे हैं तो सुना ब्रह्मा की त्याग की कहानी. அதனால இன்னைக்கு புதுசா வர குழந்தைலாம் வந்து அப்படியே ஃபாஸ்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு பிரம்மா செஞ்ச தியாகம் இருக்கே, இப்ப கேட்டீங்க தானே? தியாகத்தின் கதை கேட்டீங்க தானே? எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு. ब्रह्मा की तपस्या का फल आप बच्चों को मिल रहा है. அன்னைக்கு அவர் செஞ்ச தபஸ்யா, விடிய விடிய யோகா, அந்த தபஸ்யாவோட பலன் தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்குது. तपस्या का प्रभाव इस मधुबन भूमि में समाया हुआ है. பிரம்மா பாபா செஞ்ச தபஸ்யாவுடைய பலன் மதுபன்ல, முக்கியமா பாண்டவ பவன்ல. நம்ம போறோம்ல பாண்டவ பவனுக்கு. போகாதவங்க போயிடுங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த வருஷம் சப்போஸ் போகலைன்னா அடுத்த வருஷமாவது போயிடுங்க. இந்த இன்னும் உலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. அந்த பிரம்மா பாபா வாழ்ந்த இடம் கண்டிப்பா போய் பாருங்க. அந்த குடிலா இருந்தாலும் சரி, பிரம்மா பாபாவுடைய அந்த சமாதி சாந்தி ஸ்தம்பமா இருந்தாலும் சரி, அல்லது பாபா ரூமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு அவர் செஞ்ச தபஸ்யாவுடைய வைப்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க அப்படின்னு பாபா தான் சொல்றாரு. தபஸ்யா செய்யும் பொழுது வைப்ரேஷன் வரும். அது வாயு மண்டலத்துல பரவும். சில இடங்கள்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த தபஸ்யாவோட பலன். கோவில்லையும் அமைதி இருக்கு, சுடுகாட்லயும் அமைதி இருக்கு. இது மரண அமைதி, பயம் கொடுக்குது, துக்கம் கொடுக்குது. கோவில்ல இருக்கிற அமைதி மனசுக்கு நிம்மதி கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. ஸ்வீட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை விட ஹையஸ்ட் ஸ்வீட் சைலன்ஸ் பார்க்கணுமா? பாண்டவன் வாங்க. அந்த மாதிரி ஒரு அமைதி. என்னைக்கோ பிரம்மா பாபா வாழ்ந்த இடம் அது. பார்க்கணுமா? பார்க்க கூடாது. ஒரு பிகே பார்க்காம இருக்கக்கூடாது. ஒரு முறையாவது மதுபன்ல காலை மிதிச்சுட்டு போங்க. ரொம்ப வருஷம் நீடிக்காது. உலகமே உலகமே எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு தெரியல. அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால ஒரு முறையாவது மதுபனுக்கு வாங்க. ब्रह्मा की तपस्या का फल आप
बच्चों को मिल रहा है. அன்னைக்கு அவர் செஞ்ச தபஸ்யாவோட பலன் தான் இன்னைக்கு நாம சாப்பிடுறோம். साथ में बच्ची भी है, बच्चों की भी तपस्या है, लेकिन निमित्त तो ब्रह्मा बाप कहेंगे ना. ஆனா தாதிமார்கள்லாம் தபஸ் பண்ணவே இல்ல. வெறும் பிரம்மா பாபா தான் பண்ணாரு அப்படி இல்ல. தாதிங்களை உருவாக்கியவர் யாரு? 4 பேரோட தபஸ்யா இருக்கும்போது அந்த இடத்தோட வைப்ரேஷன் மாறுது இல்ல? மாறுதா இல்லையா? தாதிங்களை யோகா பண்ண வச்சது யாரு? வளர்த்தவர் யாரு? யோகியா மாத்தினவர் யாரு? ம்? जो भी मधुबन तपस्या भूमि में आते हैं तो ब्राह्मण बच्चे भी अनुभव करते हैं कि यहाँ का वायुमंडल, यहाँ के वाइब्रेशन सहज योगी बना देते हैं. இப்ப மதுபன்ல எந்த பிராமண குழந்தைங்க வந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய வாயு மண்டலம், இங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் யாரா இருந்தாலும் சகஜ யோகியா மாத்திருது. ம் யோசிச்சு பாருங்க. யோகாவே வராதவங்களுக்கு கூட யோகா வரும். பாபா ரூம்ல போய் உட்கார்ந்தா பாடியில ஸ்டேஜ் வரும். ஒன்றும் புருஷார்த்தமே பண்ண வேணாம். ஜஸ்ட் பிரசன்ட் ஆனா போதும் பாபா ரூம்ல. ம். அதுக்கு தானே வருஷம் வருஷம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பாபா ரூம்குள்ள போய் நம்ம கால் படணும் அப்படின்ட்டு வராங்கல்ல. முக்கியமா ஃபாரின்ல இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் எவ்வளவு செலவு இருக்கும். அதை மீறி வராங்கன்னா ஏதோ இருக்கிறதுனால தானே வராங்க. योग लगाने की मेहनत नहीं, सहज लग जाता है. கஷ்டப்பட்டு யோகா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாபா ரூம்ல உட்காந்தா பறந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்குன்னா பாருங்களேன். 1969 அவர் போனாருன்னா சூக்ஷ்மமா அங்கதான் இருக்கிறாரு. வைப்ரேஷன் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. और किसी भी आत्माएं आती हैं वह कुछ ना कुछ अनुभव करके ही जाती है. பாண்டவ பவன் பாபா ரூம்ல எந்த ஆத்மா வந்தாலும் சரி, நான்பிகை வந்தாலும் சரி, நான்பிகைக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ரூம்ல ஏதோ ஒரு அமைதி கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒண்ணுமே தெரியாது. பிரம்மா யாரு, சிவன் யாருன்னு தெரியாது. அவங்க கூட அந்த ரூம்ல போய் 5 நிமிஷம் உட்காரட்டும். ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லாம அவங்களால இருக்க முடியாது. ज्ञान को नहीं भी समझते, लेकिन अलौकिक प्यार और शांति के अनुभव करके ही जाते हैं. ஞானம் சரியா புரியலன்னா கூட இந்த அலௌகிக அன்பு, யோக் ஷிபிருக்கு போறாங்க. 3 நாள் கிளாஸ் கேட்கறாங்க. ஏதோ கேட்கறாங்க, எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ஸ்டார்டிங்ல. ஆனா ஒரு அன்பு அட்ராக்ட் பண்ணுது. இது ஸ்தூலமா மனித அன்பு கிடையாது. ஏதோ ஒரு அன்பு இருக்கு, ஒரு அமைதி இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது பச்சை குழந்தை கூட அனுபவம் பண்ணுது. இங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. कुछ ना कुछ परिवर्तन करने का संकल्प करके ही चाहते हैं. மதுபன்ல பாபா ரூம் காலடி வச்சவங்க, பாபா நான் கண்டிப்பா இந்த இந்த விஷயத்த நான் விட்டுறேன், இந்த பலவீனத்தை நான் இன்னையில இருந்து விட்டுறேன், நான் இன்னையில இருந்து இப்படி புதுசா ஒரு பரிவர்த்தனை கண்டிப்பா கொண்டுட்டு வருவாங்க. சொல்லுவாங்க கங்கைக்கு போனா ஒரு விஷயத்த விட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு, ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரணும். இது ஞான கங்கை வாழ்த்த பூமி, பிரம்ம புத்திரா இருந்த இடம். ஒரு விஷயத்த விட்டுட்டு தான் வரணும். மதுபனுக்கு போறவங்க இப்போ வரப்போறீங்கல்ல பிப்ரவரியில, ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு, நெகட்டிவ் எதை விடுறதுக்கு ரொம்ப போராடிட்டே இருக்கிறீங்களோ அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அது என்ன விஷயம்னு. அதை அங்க விட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரணும், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை. साथ में सेवा की विधि भिन्न भिन्न प्रकार की सेवा बच्चों से प्रैक्टिकल में करा के दिखाई. சேவையும் பண்ணாரு, தியாகம் பண்ணாரு, தபஸ்யா பண்ணாரு. விதவிதமான சேவைகள் குழந்தைகள் மூலமா செஞ்சுதான் காமிச்சாரு. तो जैसे ब्रह्मा बाप के त्याग तपस्या सेवा का फल आप सब बच्चों को मिल रहा है. அன்னைக்கு பிரம்மா பாபா செய்த தியாக, தபஸ், சேவை
இதற்கான பலன் வந்து இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. ऐसे हर एक बच्चा अपने त्याग तपस्या और सेवा का வைப்ரேஷன் விஸ்வ में फैलाएं. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையினுடைய வைப்ரேஷனை உலகம் முழுவதும் பரப்புங்கள். जैसे साइंस का बल अपना प्रभाव प्रत्यक्ष रूप में दिखा रहा है, ऐसे साइंस की भी रचना சைலன்ஸ் பல் है. இன்னைக்கு வந்து சயின்ஸோட பலம் எவ்வளோன்னு உலகத்துல எல்லாரும் பார்க்குறோம். நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு. ஆனா அந்த சயின்ஸ்க்கே ஆதாரம் சைலன்ஸ் தான். அது தெரியுமா உங்களுக்கு? அமைதியின் சக்தியின் மூலமாகத்தான் இவ்வளோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துள்ளன. साइलेंस बल को अभी प्रत्यक्ष दिखाने के समय है. எல்லாத்த விட சிறந்த பாஷை மௌனம், மன மௌனம். இந்த மௌனத்தினால இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சக்தி எவ்வளவு தெரியுமா? சைலன்ஸோட பவர். அதை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நேரத்துல நாம இப்ப இருக்கிறோம். साइलेंस बल का वाइब्रेशन तीव्र गति से फैलाने का साधन है मन बुद्धि की ஏகாகிரதா. நம்மகிட்ட எவ்வளவு அமைதியின் சக்தி இருக்கு, அவ்வளவே நாம வந்து பரப்பணும். எவ்வளவு உள்ளத்தில் அமைதி இருக்கோ அவ்வளவு அமைதியையும் நாம வெளி உலகத்துல பரப்பணும். அப்படின்னா அதற்கான தீவிரமான ஒரு சாதனம் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பவர். எவ்வளவு நம்மளுக்குள்ள ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால பரப்ப முடியும். ஏகாகிரதா கா அபியாஸ் படுனா சாஹியே. இந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கு இல்லையா, இந்த பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். ஏகாகிரதா கி சக்தியோं द्वारा ही वायुमंडल बना सकते हो. கான்சென்ட்ரேஷனோட இருக்கும் பொழுது ஒரு பவர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பவர் மூலமாகத்தான் நம்ம வாயு மண்டலத்தையே உருவாக்க முடியும். हलचल के कारण பவர்ஃபுல் வைப்ரேஷன் பன் नहीं पाता. எங்கேயாவது குழப்பம் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா வைப்ரேஷனே நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்க்க முடியாது. தெளிஞ்ச நீரோடையில தெளிவான உள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல கோவில்ல அங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இறை வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்கள்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். बाप दादा आज देख रहे थे कि एकाग्रता की शक्ति अभी ज्यादा चाहिए. இப்ப கான்சென்ட்ரேஷனோட கடவுளை நினைக்கும் பொழுது ஆத்மால இருக்கக்கூடிய தீவினைகள் அழியும், புண்ணிய கணக்கு சேரும். அப்புறம் ஏன் கான்சென்ட்ரேஷனோட நினைக்கிறது இல்ல? அதிகமா கான்சென்ட்ரேஷனோட கடவுளை நினைக்கணும். सभी बच्चों का एक ही दृढ़ संकल्प हो कि अभी अपने भाई बहनों के दुख की घटनाएं परिवर्तन हो जाएं. எல்லாருக்கும் ஒரு சுப எண்ணம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். இந்த உலகத்துல வாழ்றவங்களாம் யாரு? தெரிஞ்சோ தெரியாமலோ ஆத்மாவுக்கு ரிலேஷன் தான் எல்லாருமே. 800 கோடியுமே ஒரு வீட்டு மக்கள் தானே நம்ம. ஒரு அப்பா அம்மாவுக்கு தானே நம்மளாம் குழந்தைங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எல்லாருக்கும் இன்டர் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா உங்க சகோதர சகோதரிகள் துக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க வந்து அது கூட தெரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. தில் சே ரகம் எமர்ஜ் ஹோ. உள்ளத்துல இருந்து இரக்கம் எமர்ஜ் ஆக வேண்டும். क्या जब साइंस की शक्ति हलचल मचा सकती है तो इतने सभी ब्राह्मणों के साइलेंस की शक्ति रहम दिल भावना द्वारा संकल्प द्वारा हलचल को परिवर्तन नहीं कर सकते हो. அதாவது பிராமண இந்த பிகே பருவத்துல சைலன்ஸோட சக்தி, இரக்க உள்ளம், அதனால ஏற்படக்கூடிய பாவனை மற்றும் சங்கல்பம் மூலமா எவ்வளவு குழப்பம் இருந்தா கூட அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். जब करना ही है होना ही है
तो इस बात पर विशेष अटेंशन दो. நம்ம இத செய்தே தீர வேண்டும். நம்ம அப்படி ஆகியே தீர வேண்டும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துங்கள். जब आप ग्रेट ग्रेट ग्रैंडफादर के बच्चे हैं, आपके ही सभी ब्रादरी है, शकाएं हैं, परिवार हैं, आप भी भक्तों के इष्ट देव हो. நாமெல்லாம் யாரு? தேவி தேவதா குலத்தை சார்ந்தவர்கள். கல்ப விருட்ச மரத்துல எங்க இருக்கிறோம்? தண்டு பகுதியில இருக்கிறோம். மெயின் தண்டு நாம தான். அதுல இருந்து வந்த கிளை தண்டுகள் தான் மத்த ரிலிஜியன். அதுக்கப்புறம் கிளை தண்டுகள் தான் பரிவாரம். அதனால எல்லா கிளைகளும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் தான். இதுல பக்த ஆத்மாக்கள் வேற. மத்த ஒவ்வொரு ரிலிஜியனும் ஒரு ஒரு தண்டு, பிரான்ச். மெயின் தண்டுல இருந்து வந்த பிரான்ச். ஆனா ஆனா நீங்க யாரு? इष्ट देव आत्माக்கள். हम्म, ये नशा है कि हम ही इष्ट देव हैं. நாம தான் இந்த பக்த ஆத்மாக்களுக்கு இஷ்ட தெய்வதைகள் நாம தான் அப்படின்ற நஷா இருக்கா? हम्म, तो भक्त चिल्ला रहे हैं, आप सुन रहे हो. உங்க பக்தர்கள் தான் உங்களை கூப்பிடுறாங்க. காதுல விழுதா? वह पुकार रहे हैं, हे इष्ट देव, आप सिर्फ सुन रहे हो, उनको रिस्पॉन्ड नहीं करते हो. அந்த உங்க பக்த ஆத்மாக்கள் கூப்பிடுறாங்க, ஹே இஷ்ட தேவா, ஹே இஷ்ட தேவி அப்படின்னு கூப்பிடுறாங்க. காதுல விழுதா? விழுதா? அப்புறம் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? तो बाप दादा कहते हैं, हे भक्तों के इष्ट देव, अभी पुकार सुनो, रिस्पॉन्ड दो, सिर्फ सुनो नहीं. இப்ப உங்க பக்தர்கள் கூப்பிடுறாங்களே, காதுல விழுதா? விழலன்னா கேளுங்க. வெறும் கேட்காதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. क्या ரெஸ்பாண்ட் தேங்க? என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க? உங்க பக்தர்கள் துக்கத்துல கத்துறாங்க, என்ன செய்ய போறீங்க? பரிவர்த்தன் கா வாயு மண்டல் பனாவோ. அவங்களுடைய துக்கத்தை சுகமாக மாத்துங்க. பரிவர்த்தனையுடைய வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். आपका रिस्पॉन्ड उनको नहीं मिलता तो वो भी अलबेले हो जाते हैं. அவன் பக்தர்களோட கூக்குரலுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் கொடுக்கலன்னா அவங்களும் கேர்லெஸ் ஆயிடுவாங்க. चिल्लाते हैं फिर चुप हो जाते हैं. துக்கம் ஜாஸ்தி வரும்போது கத்துறாங்க, அப்புறம் மட்டும் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம இஷ்ட தேவி தான் காது கேட்க மாட்டேங்குதே, இஷ்ட தேவி கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அமைதியாயிடுறாங்க. ब्रह्मा बाप के हर कार्य के उत्साह को तो देखा ही है. பிரம்மா பாபா எந்த காரியம் செய்தாலும் ஊக்கம் உற்சாகத்தோட செய்வாராம். அத நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. जैसे शुरू में उमंग था, चाबी चाहिए. अभी भी ब्रह्मा बाप यही शिव बाप से कहते हैं, अभी घर के दरवाजे की चाबी दो. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிரம்மா பாபா சாவி கேட்டாராம். எந்த சாவி? முக்தி தாம் திறக்கிற சாவி. பிரம்மா பாபா இன்னைக்கு கூட சிவ பாபாட்ட போய் கேட்டாராம், போதும்பா, கொஞ்சம் சீக்கிரமா கேட்டை திறந்து விடு, நிறைய பேர் முக்தி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த முக்தி தாம் கேட் இருக்குல்ல, அந்த சாவி கொஞ்சம் கொடுங்களேன், நானாவது திறந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு பிரம்மா பாபா. लेकिन साथ जाने वाले भी तो तैयार हो. शिव பாபா சொல்றாராம், தனியா எப்படிங்க அனுப்புறது? நாம வேற கூண்டோட கைலாசத்துக்கு கூட்டுன்னு போறேன்னு வேற முரளியில எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறோம். மேல உத்தர் கைலாஷ் இருக்கு. அது இப்படி தனித்தனியா இண்டிவிஜுவல் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, மொத்தமா தான் கூட்டிட்டு போனோம். அதனால ஒருத்தர் ரெடி ஆனா பத்தாது, எல்லாரும் ரெடி ஆகட்டும், அப்புறமா கீய நானே திறந்து விடுறேன் முக்தி தாமோட கேட்டை அப்படின்னு சிவ பாபா சொன்னாராம். அக்கேலா கியா கரேகா, நான் இப்ப திறந்து விட்டுட்டேன்னா தனியா போய் என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்டாராம் சிவ பாபா பிரம்மா பாபா கிட்ட.
तो अभी साथ जाना है ना या पीछे पीछे जाना है? இப்ப பிரம்மா பாபா நம்மகிட்ட கேக்குறாரு, சிவ பாபாவும் நம்மகிட்ட கேக்குறாரு. நீங்க பிரம்மா பாபா கூட போறீங்களா? இல்ல பின்னாடி போறீங்களா? இப்ப சிவ பாபா ஊர்வலம் கிளம்ப போது, மணமகன் சிவன்னு வச்சுக்கோங்க. மணமகளா பாபா கூட வரப்போறீங்களா? இல்ல கியூல பின்னாடி ஊர்வலத்துல கலந்துக்க போறீங்களா? எப்படி உத்தேசம்? साथ जाना है ना, बाबा कूड़ा दाने पोनो। तो ब्रह्मा बाप कहते हैं कि बच्चों से पूछो, अगर बाप चाबी दे दे तो आप एवर रेडी हो? இப்ப பிரம்மா பாபாட்ட சிவ பாபா சொன்னாராம், நீங்க உங்க குழந்தைங்களை கேளுங்க. ஏன்னா பிகேன்னு தான் இனிஷியல் போடுறாங்க, அதனால அவங்கள போய் கேளுங்க. இப்ப ஒருவேளை சிவ பாபா சாவியை என்கிட்ட கொடுத்துட்டாருன்னா, சிவ பாபா சாவியை பிரம்மா பாபாட்ட கொடுத்துட்டாரு, நீங்க எல்லாம் வர்றதுக்கு ரெடியா? இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. அவங்க ரெடினா நான் குடுத்துடுறேன் அப்படின்னு சிவ பாபா பிரம்மா பாபாட்ட சொன்னாராம். எவர் ரெடி ஹோ யா ரெடி ஹோ? நம்ம கிட்ட இப்ப கேக்குறாங்க 2 பேரும் சேர்ந்து, ரெடியா? இல்ல எவர் ரெடியா? சிர்ஃப் ரெடி நஹி, எவர் ரெடி. ரெடினா எப்ப ரெடி? எவர் ரெடியா இருக்கணும்? எப்பொழுதும் தயார் நிலையில இருக்கணும். त्याग तपस्या सेवा तीनों की पेपर तैयार हो गए हैं. எப்பொழுதும் தயார்னா எதுல? தியாகத்துல, தபஸ்யால, சேவையில எல்லாம் முடிச்சுட்டு ரெடியா இருக்கணும். ब्रह्मा बाप मुस्कुराते हैं कि प्यार के आंसू बहुत बहाते हैं और ब्रह्मा बाप आंसू मोती समान दिल में समाते भी हैं. இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்ம மேல அன்பு. பிரம்மா பாபா நினைச்சாலே கண்ணுல இருந்து அப்படியே கொட்டுதான் கண்ணீர். அதுல ஒரு டிராப் கண்ணீரையும் ஒரு முத்தா மாறுதான். அந்த ஒவ்வொரு முத்தையும் மணி முத்து மணிய கோத்து வச்சிருக்கிறாராம் இந்த பிரம்மா பாபா. लेकिन एक संकल्प जरूर चलता कि सब எவரடி கபோ बनेंगे. இந்த சிநேகத்துக்கு மட்டும் குறைவே இல்லை. தன்னுடைய கண்ணீரை முத்துக்களா மாத்துற அளவுக்கு சிநேகம் இருக்கு. ஆனா போலாமா வாங்கன்னா வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. எவர் ரெடியா அப்படின்னா சைலண்டா இருக்கிறாங்க. டேட்டு தே தேவே, டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாமா ஒரு டேட்டு? ஆப் கஹேங்கே கி ஹம் தோ எவரடி ஹை. உடனே நாங்க எவரடிங்க அப்படின்னு சொல்வீங்க. लेकिन आपके जो साथी हैं उन्हें भी बनाओ या उनको छोड़कर चल पड़ेंगे. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி எவரடியா அப்படின்னு கேக்குறாரு. आप कहेंगे ब्रह्मा बाप भी तो चला गया ना, लेकिन उनको तो ये रचना रचनी थी. பிரம்மா பாபா எங்கெல்லாம் விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் போய் தான் இவ்வளோ படைப்பு படைச்சு இருக்கிறாரு. ஃபாரினர்ஸ்லாம் பிரம்மா பாபா போனதுக்கு அப்புறம் தான் உருவாக்கப்பட்டவர்கள். ஃபாஸ்ட் விருத்திக்கு ஜிம்மேவாரி தி. ஃபாஸ்டா சேவை பண்ணக்கூடிய பொறுப்பு பிரம்மா பாபாக்கு இருந்தது. அதான் போயிருக்கிறாரு. तो सभी எவரடி हैं, ஏக் नहीं. ஒரு பிரம்மா பாபா ஒரு தாதி பத்தாது, எல்லாரும் ரெடியா? அப்பதான் வந்து ரிட்டர்ன் ஜர்னி கீயே தரப்போறேன். இன்னும் கீ தரல, நீங்க எல்லாம் ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ஃபட்டாஃபட்டு வேலை முடியும், ஒரு செகண்ட்ல வேலை, பரந்தாமத்துக்கு போயிடுவோம். கீ கொடுத்தா அதான் கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறாரு. सभी को साथ ले जाना है ना या अकेले अकेले जाएंगे? எல்லாம் குரூப்பா போவோமா இல்ல தனித்தனியா போவோமா பரந்தாமத்துக்கு? तो सभी எவரெடி है या हो जाएंगे? இப்ப சொல்லுங்க, எல்லாரும் எவரெடியா, எவரெடி ஆயிடுவோமா? போலோ கம் சே கம் 9 लाख तो साथ जाए. இப்ப குறைந்த பட்சம் 9 லட்சமாவது ரெடி ஆயிட்டு பாபா கூட போகணும். तो राज्य किस पर करेंगे? அவ்வளவு பேர் ரெடி ஆயிட்டு போனாதான் நம்ம வந்து ராஜ்யம் பண்ண முடியும்.
यार மேல ராஜ்யம் பண்ண போறீங்க? तो ब्रह्मा बाप की यही सभी बच्चों की प्रति शुभ भावना है कि எவரெடி பனோ அவர் எவரெடி பனாவோ. பிரம்மா பாபாவுக்கு ஒரே ஒரு சுப ஆசை மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. மத்தவங்களையும் ரெடி ஆக்குங்க. आज वतन में भी सभी विशेष आदि रत्न और सेवा के आदि रत्न एमर्ज हुए. இன்னைக்கு கூட வதனத்துல விசேஷமா அட்வான்ஸ் பார்ட்டில போனாங்களே அவங்க. அதுக்கப்புறம் ஆரம்ப காலகட்டத்துல உருவான இப்போ ரோசி பெஞ்சி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அவங்க வந்து இப்ப சரீரம் விட்டுட்டாங்க. அவங்களும் இப்ப அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் சேவைக்கு நிமித்தமா ஜெகதீஷ் பாய், ரமேஷ் பாய், அது மாதிரி இப்ப நிர்வயர் பாய் போயிருக்கிறாரு, ரோசி பெஞ்சு. அந்த அந்த ஆத்மாக்கள் செகண்ட் குரூப், அவங்க செகண்ட் லெவல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்கெல்லாம் வந்து கேக்குறாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா அவங்க குழந்தைங்களாம் அப்படின்னு கேக்குறாங்க. கிஸ் பாத்து கேலியே தயாருங்க, எந்த விஷயத்துல தயாரு? वह कहती है ये प्रत्यक्षता का नगाड़ा बजाएं तो हम सभी प्रत्यक्ष होकर नई सृष्टि की रचना के निमित्त बनेंगे. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாபா வந்து பிரத்யக்ஷம் ஆகட்டும், அந்த வெற்றி முரசு கொட்டட்டும், அதுக்கப்புறம் நாங்க ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் புது உலகத்திற்கு நிமித்தமா வந்துருவோம். हम तो आह्वान कर रहे हैं कि नई सृष्टि की रचना करने वाले आवे. நான் அட்வான்ஸ் பார்ட்டி சொல்றாங்க, புது சிருஷ்டியை படைக்கக்கூடியவர்கள் சீக்கிரம் வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அபி காம் சாரா ஆப்கே ஊப்பர் ஹை. இப்ப போறது போகாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நகாடா பச்சாவோ, அவங்க கேக்குறாங்களாம். வெற்றி முரசு கொட்டிடுங்க, ரெடி ஆனவங்க மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆகையா ஆகையா கா நகாடா பச்சாவ், என்னுடைய தந்தை பூமியில் அவதரித்து விட்டார், வந்து விட்டார் அப்படின்ற வெற்றி முரசை கொட்டுங்க. நகாடா பஜானே ஆத்தாங்க, இந்த வெற்றி முரசு கொட்ட வருதா? பஜானா தோ ஹைனா, எப்படி இருந்தாலும் கொட்டிதான் ஆகணும். அபி பிரம்மா பாப் கஹ்தே ஹை டேட் லே ஆகும். இப்ப பிரம்மா பாபா சொல்றாரு, डेट கேட்டு சொல்லுங்க. आप लोग भी कहते हो ना कि डेट के बिना काम नहीं होता है, तो इसकी भी डेट बनाओ. நீங்க தான் சொல்றீங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணலன்னா சேவையே நடக்க மாட்டேங்குது. மேல போறதுக்கு ஒரு டேட் நீங்களா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. डेट बना सकते हो, बाप तो कहते हैं आप बनाओ. அதனால டேட் ரெடி பண்ணுங்க, சிவ் பாபா கூட பண்ணுங்க. बाप कहते हैं आज ही बनाओ, இன்னைக்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. कॉन्फ्रेंस की डेट फिक्स किया है और यह इसकी भी कॉन्फ्रेंस करो ना. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அதே போல இதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சக்தி ஹே ஆ யா நா, டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஃபாரினர்ஸ் கேக்குறாரு. முடியுமா முடியாதா? अच्छा, दादी जानकी के साथ राय करके आना. अच्छा, देश विदेश के लगन में मग्न को லவ்லின் ஸ்வரூப்மே பைட்டே ஹுயே ஹை. குழந்தைங்க பாபாவோட அன்புல மூழ்கி லவ்லின் அவஸ்தால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. सुन रहे हैं அவர் மிலன் கே ஜூலே மே ஜூல் ரஹே हैं. கிளாஸும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, பாபாவை சந்திக்கிறோம் அப்படின்ற அன்புங்கிற ஊஞ்சல் ஆடிட்டும் இருக்காங்க. दूर नहीं है लेकिन नयनों के सामने भी नहीं समाये हुए हैं.
பாபா சொல்றாரு, நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு கூட நினைக்காதீங்க. கண்ணின் மணியா இருக்கிறீங்க. கண்ணுல மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. तो ऐसे ही सम्मुख को मिलन मनाने वाले அவர் அவ்வியக்த ரூப்மே லவ்லின் பச்சே அந்த மாதிரி பாபாவுக்கு முன்பாக வந்து பாபாவை சந்திக்கக்கூடிய அவ்வியக்த ரூபத்துல ஆன்மீக அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா பாப் சமான் தியாக தபஸ்யா சேவா கா சபூத் திக்கானே வாலே சதா பாபாவிற்கு சமமாக சேவையில தியாகம் தபஸ்யா மற்றும் சேவைக்கான ரிட்டர்ன் காண்பிக்கக்கூடிய நல்ல குழந்தைகளுக்கு சப்பூத் பச்சே சதா ஏகாகிரதா की शक्ति द्वारा विश्व का परिवर्तन करने वाले சதா ஏகாகிரதா கான்சென்ட்ரேஷன் பவர் மூலமா உலகத்தில் பரிவர்த்தனை கொண்டு வரக்கூடிய விஸ்வ பரிவர்த்தன் பச்சே உலகத்தையே மாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு ब्रह्मा बाप समान तीव्र पुरुषार्थ द्वारा उड़ने वाले डबल लाइट बच्चों को தீவிரமாக முயற்சி செய்து மேல பறக்கக்கூடிய டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப் தாதா கா பகுத் 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 யாத் பியார் और நமஸ்தே பாப் தாதாவுடைய அதிகமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமளும் பாபாக்கு சொல்றோம் रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते நல்லது ஓம் சாந்தி Thank you, sister. Thank you.